இது படம் கிடையாது, இது வந்து வினைன்னு சொல்லலாம். ஏன்னா அந்த படத்தோட ப்ரொடியூசர் வந்து தன்னுடைய முந்தைய 2 படங்களுடைய லாபத்தை அப்படியே இந்த படத்தில் இன்வெஸ்ட் பண்ணிருந்தாரு. ஆனா உள்ளதும் போச்சுடா நொல்லகனா மாதிரி பழைய படத்தோட ப்ராஃபிட் போனது மட்டும் இல்லாம இந்த படம் ரொம்ப லாஸ் ஆகி நம்ம ப்ரொடியூசரே ஓட்டாண்டி ஆகிருச்சு. இந்த படத்தோட டைரக்டர் யாரும் பாத்தீங்கன்னா தமிழ் சினிமால ஒரு மணியான ஒரு டைரக்டர். இந்த மணி என்ன பண்ணிருக்குன்னா, தமிழ் சினிமால வளர்ற நடிகர்கள், ஏதாவது ஒரு நடிகர் நல்லா வளர ஆரம்பிச்சிட்டா போதும், அவரை வச்சு படம் எடுத்து அவரோட மார்க்கெட் காலி பண்ணிடுவார். அது மட்டும் இல்லாம இவருடைய முந்தைய படம் பாத்தீங்கன்னா ஒரு சூர மொக்கையா இருந்தது. அதெல்லாம் பத்தி கொஞ்சம் கூட யோசிக்காம இவருடைய முந்தைய படங்களுடைய சக்சஸ் ரேஷியோ கொஞ்சம் கூட செக் பண்ணாம இவரை ஃபுல்லா நம்பி இந்த படத்தை இவர்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிருக்காரு. இந்த படத்தோட ஹீரோ, இந்த படத்தோட ப்ரொடியூசர் ஹீரோவே தமிழ் சினிமாவோட ஒரு மிகப்பெரிய ஒரு ஜீனியஸ் தான். கிட்டத்தட்ட இந்திய சினிமாவுடைய பிதாமகன்னு சொல்லலாம். ஆனா அவருக்கே பட்ட நாமம் போட்டுக்காரு இந்த 2வது டைரக்டர். அந்த ஜீனியஸ் ஹீரோ தன்னுடைய எல்லா படங்களையும் மூக்க நுழைக்கிற அந்த ஹீரோ இந்த டைரக்டர் ஃபுல்லா நம்பி இவர் என்ன கதை ரெடி பண்ணிருக்காரு, என்ன கண்டென்ட் ஸ்கிரீன் பிளே ரெடி பண்ணிருக்காரு, பவுண்டரி ஸ்கிரிப்ட் ஒன்னத்தையும் கேட்காம இந்த படத்தோட ஒரு டயலாக கூட கேட்காம அப்படியே இவரை நம்பி அந்த கிணத்துக்குள்ள குதிச்சு தன்னுடைய மார்க்கெட்டை ஸ்பாயில் பண்ணிக்கிட்டாரு இந்த ஹீரோ. பாவம் 2022ல தான் ஒரு ஸ்ட்ராங்கான கம்பேக் கொடுத்தாரு. இப்ப இந்த ஹீரோ பாவம் சினிமால மார்க்கெட் போய் ராஜ்யசபா எம்பி ஆகி உள்ள போயிட்டாரு. இப்ப என்ன படம் 100% கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஆமா, கடந்த 2025 ஜூன் 5ஆம் தேதி மணிரத்னம் டைரக்ஷன்ல கமலஹாசன், சிம்பு, ஜோஜி ஜார்ஜ், நாசர் மற்றும் பலர் நடிப்புல வந்த தக் லைஃப் தான் இந்த படம். தக் லைஃப் படம் ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி கமலஹாசன் மணிரத்னத்துடைய PS2 பார்த்தாரா என்ன தெரியல. பார்த்திருந்தாருன்னா மணிரத்னத்தை அந்த படத்தை எடுக்க அலோவ் பண்ணிருக்கவே மாட்டார். ஏன்னா அந்த அளவுக்கு முக்கியமான ஒரு சம்பவம் பண்ணிருப்பார். PS2 படம், PS1 படம் சூப்பர் ஹிட்டா இருந்தது. சோ அந்த பர்னிச்சரை உடைச்சே ஆகணுங்கிறதுக்காக மணிரத்னம் அடம்பிடிச்சு எடுத்த படம் தான் அந்த PS2. இப்ப வர கடைசியில 2022ல மறுபடியும் ஒரு ஸ்ட்ராங் கம்பேக் கொடுத்த கமலஹாசன் மார்க்கெட் காலி பண்ணது மட்டும் இல்லாம அதில் பாதாளத்தில் தொங்கிட்டு இருந்த சிம்புவோட மார்க்கெட்டை ஒரேடியா காலி விட்டார் நம்ம மணிரத்னம். அதுக்காக அவர் வந்து டேலண்ட் இல்லாத டைரக்டர் சொல்ல முடியாது. அவருடைய ஒவ்வொரு படங்களும் மணியான படங்கள், சூப்பரான படங்கள். ஆனா என்ன, நடிகரோட மார்க்கெட் தான் காலியாயிரும். கமலஹாசன் தக் லைஃப் படத்துல பண்ண ஒரே தப்பு, இவர்கிட்ட படத்தோட கதை என்ன, படத்தோட கண்டென்ட் என்ன, படத்தோடைய பவுண்டரி ஸ்கிரிப்ட் எங்கன்னு கேட்காம கண்மூடித்தனமா அவரை நம்பி நடிச்சதுதான். பாருங்க, இந்த ஒத்த சுவரி எத்தனை பேருடைய லைஃப காலி பண்ணி இருக்குன்னு. அதான் படத்தோட பேரு கரெக்டா தக் லைஃப்னு பேர் வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த வருஷம் இந்த படங்களே அதிகமா ட்ரோல் செய்யப்பட்ட படங்களை தலைவன் தலைவிக்கு டப் கொடுக்குற படம் நம்ம தக் லைஃப் தான். அந்த அளவுக்கு இந்த படத்தை வந்து பயங்கரமா ட்ரோல் பண்ணியிருந்தாங்க நம்ம நெட்டிசன்.